श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 35. மருத்துவ மறுப்பு. அற்புத சக்தியை மகிமைப்படுத்தல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். முந்தைய அத்தியாயத்தினுடைய இறுதியிலே சொல்லப்பட்ட கதையை விளக்குவதாக சொன்னதை இந்த அத்தியாயத்திலே அதே கதையை மேலும் சொல்கின்றேன். தயவு செய்து கவனமாக கேளுங்கள். ஆன்மீக பாதையிலே ஒருவரின் ஜாதி, மதம் அல்லது பிரிவை பற்றி பெருமை கொள்வது ஒரு குறிப்பிடத்தக்க தடையாகும். இந்த அர்த்தமற்ற பெருமையை விட ஆபத்தான தடையாக எதுவும் இல்லை. உருவமற்ற சிறப்பு எதுவும் இல்லாத தெய்வங்களை நாம் வணங்குகின்றோம். தெய்வங்களின் சகுன உருவ வடிவங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த துறவிகள் மற்றும் முனிவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் இன்னும் மனிதர்களே. அப்படியானால் அவர்களை பார்த்த பிறகு நாம் ஏன் அவர்களை வணங்க வேண்டும்? ஒரு பக்தனுடைய மனதிலே இந்த தீய எண்ணம் எழுந்தது. அத்தகைய துறவிகளுக்கு வணக்கம் செலுத்துவது பக்தியை புறக்கணிப்பதற்கு சமம். எனவே அவர்களுக்கு வணக்கம் செலுத்தவோ அல்லது அவர்களுக்கு தட்சிணை கொடுக்கவோ கூடாது. அதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஷீரடியை பற்றி பல்வேறு வாதங்கள் மற்றும் எதிர்வாதங்களை பயன்படுத்தி வதந்திகளை பரப்பி வருகின்றனர். ஷீரடியை பற்றி அவர்கள் கேள்விப்படும் அனைத்தையும் நம்புவது தர்க்க ரீதியானதோ அல்லது நன்மை பயக்குவதோ அல்ல. ஷீரடிக்கு சென்றதும் பாபா ஒரு தானம் கேட்கின்றார். செல்வத்தின் மீது பேராசை கொண்ட துறவிகளுக்கு புனிதத்தன்மை இல்லை. அந்த குடும்பஸ்தரின் எண்ணம் அப்படித்தான் இருந்தது. குருட்டு நம்பிக்கைக்கு இடம் கொடுப்பது பொருத்தமற்றது. அவர்களின் பார்வையை நேரில் அனுபவித்த பின்னரே நான் அங்கு எப்படி நடந்து கொள்வது என்பதை முடிவு செய்வேன். நான் தானம் செய்ய மாட்டேன். பணத்திற்காக பேராசை கொண்டவர்களின் புனிதத்தன்மை எனக்கு பிடிக்கவில்லை. அத்தகைய தகுதியற்ற துறவிகளுக்கு வணக்கம் செலுத்துவது பொருத்தமற்றது என்று நான் கருதுகின்றேன். நான் நிச்சயமாக ஷீரடிக்கு சென்று அவரை சந்திப்பேன். ஆனால் நான் பாபாவின் காலடியில் தலை வணங்கவோ அவருக்கு எந்த தானமும் கொடுக்கவோ மாட்டேன். இத்தகைய வாதங்களை மனதிலே கொண்டு பாபாவை பார்க்க சென்ற அனைவரும் பாபாவின் முன் தலை குனிந்து வணங்கி முழுமையாக சரணடைந்தனர். பகவான் சாயியை ஆய்வு செய்ய ஷீரடிக்கு வந்த அனைவரும் சாயியினுடைய தீவிர பக்தர்களாக மாறினர். அவர்களின் மனம் சாயியினுடைய பாதங்களிலே நிரந்தரமாக நிலைத்திருந்தது. சாயியினுடைய பாதங்கள் மீதான அவர்களின் பக்தி உறுதியானது. அவர்கள் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. பலர் தங்கள் முந்தைய உறுதியை மறந்து உறுதியான நம்பிக்கையுடன் பாபாவிடம் புகலிடம் வந்துள்ளனர். ஒருவரின் சாதி மற்றும் மதத்தின் மீதான பெருமை ஒழிக்கப்பட்டு சாயினுடைய பாதங்களின் மீது நம்பிக்கை அசைக்க முடியாததாக மாறும்போதுதான் ஒருவர் உயர்ந்த பேரின்பத்தை அடைய முடியும். இதை விளக்கும் இந்த 35வது அத்தியாயம் இப்போது கேட்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதே போல கடந்த அத்தியாயத்திலே உதியினுடைய மகத்துவம் விவரிக்கப்படும் என்றும் ஸ்ரீ பாலாநெவஸ்கர் தனது வீட்டிலே உள்ள கால்நடை கொட்டகைக்கு திடீரென வந்த நாகப்பாம்பிற்கு சாய் வடிவிலே வெண்ணெயுடன் கலந்து பால் ஊட்டிய கதை பற்றியும் விவரிக்கப்படும். நான் சாயினுடைய கட்டளையின் தாசன். இந்த அக்ஷரம் பிரம்ம சாயி சச்சரித்திரம் சாயினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் உருவாக்கப்பட்டது. சாயினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மட்டுமே எனக்கு தெரியும். வேறு எதுவும் எனக்கு தெரியாது. சாயினுடைய பாதங்களிலே உறுதியான நம்பிக்கை வைத்து சாயினுடைய சரிதத்தினுடைய அமிர்த கும்பத்தை சாயினுடைய பாதங்களில் இருந்து பாயும் சாயி சரணாமிர்த நீரோட்டத்தால் தொடர்ந்து நிரப்புகின்றேன். நாம் அனைவரும் சாயி தாயினுடைய வடிவிலான ஆமையினுடைய குழந்தைகள். ஆமையைப் போலவே நாம் ஒரு பார்வையால் மட்டுமே ஊட்டமளிக்கப்படுகின்றோம். நமது பசி மற்றும் தாகம் அனைத்தும் இதனால் தணிக்கப்படுகின்றன. மேலும் நாம் தொடர்ந்து திருப்தி சந்தோஷம் அடைகின்றோம். சாயி
தாயினுடைய கருணை பார்வையை நமது உணவும் நீரும் ஆகும். சாயினுடைய ஒரு கருணை பார்வையே நமது பசியையும் தாகத்தையும் தீர்க்கும். அதன் நற்பண்புகளை நான் எவ்வளவு விவரிக்க முடியும்? நமது தரிசனத்தினுடைய நோக்கம் பகவான் சாயி மட்டுமே. காண்பவர், காணப்படுபவர், காட்சி என்ற இந்த மும்மூர்த்தியினுடைய அழிவுக்கு பிறகு காட்சியை வழங்கும் தரிசனம் பொருட்களும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாகின்றன. சாயிதான் நமக்கு எல்லாமே. சாயி நம் புலன்களுக்குள் வசிப்பதால் தொடுதல், வடிவம், சுவை, மனம் மற்றும் கேட்டல் மூலம் சாயியை தவிர வேறு எதையும் நாம் அனுபவிக்கவில்லை. நம்முடைய காதுகளை அடையும் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் மூலமே வெளிப்படுகின்றன. நாம் கேட்கும் பொருளும் சாயி, காதுகளிலே கேட்பதும் சாயி, நம்முடைய காதுகளை அடையும் வார்த்தைகளும் சாயி. இந்த மும்மூர்த்திகளும் அங்கே ஒரு வடிவமாக மாறுகின்றார்கள். சுவைக்கும் நாக்கும் சாயிதான், சுவைக்கப்படும் பொருளும் சாயிதான், அனுபவிக்கப்படும் செய்யும் சுவையும் சாய்தான். அதாவது நாக்கு, சுவை, சுவைக்கப்படுவது ஆகிய மூன்றும் சாயினுடைய மூன்று வடிவங்கள். நமது புலன் உறுப்புகளிலும் இதுவே நிலை. செயல்களை செய்யும் புலன்கள், நிகழும் செயல்கள் யாருக்காக செயல்கள் செய்யப்படுகின்றனவோ அவர்களும் சாயினுடைய வடிவமே. இந்த முறையிலே செயல்களை செய்வதன் மூலம் தன்னலமற்ற செயலினுடைய நிலையை எளிதிலே அடையலாம், காணலாம். இந்த தலைப்பிலிருந்து விலகிச் செல்வது இந்த புத்தகம் விரிவடைந்து அசல் கதை ஓரங்கட்டப்படும் வாய்ப்பை அதிகரிக்கின்றது. எனவே இப்போது முந்தைய கதையை தொடரலாம். உருவமற்றவரின் பக்தரான நிர்குணம் சிலை வழிபாட்டை வெறுத்து அது தடை செய்யப்பட்டதாக கருதி சாயியை சோதிக்க மருத்துவ மனப்பான்மையுடன் ஷிரடிக்கு செல்ல தயாரானார். தட்சிணை, தானம் அல்லது நமஸ்காரமும் செய்ய போவதில்லை என்று உறுதியாக தீர்மானித்த குடும்பஸ்தர் ஷிரடிக்கு வந்து பாபாவை தூரத்திலிருந்து மட்டுமே தரிசிக்க தயாரானார். இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே நான் உங்களுடன் ஷிரடிக்கு வர தயாராக இருப்பேன், அவர் தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் தெளிவாக சொன்னார். அவர்களுடைய நண்பர்கள் ஒப்புக்கொண்டவுடன் அவர் ஷீரடிக்கு புறப்பட்டார். அந்த பக்தி சிரத்தையுடைய குடும்பஸ்தர் சிறந்த பக்தரான ஸ்ரீ காக்கா மகாஜனியின் பிரியமான நண்பராகவும் இருந்தார். அந்த குடும்பஸ்தர் காக்கா மகாஜனியும் ஒரு சனிக்கிழமை மும்பையில் இருந்து புறப்பட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஷீரடியை அடைந்தார். இருவரும் சாயிபாபாவை தரிசிக்க ஷிரடியிலே உள்ள மஸ்ஜித் மாயை அடைந்தனர். அங்கு என்ன அற்புதமான விஷயம் நடந்தது என்பதை கவனமாக கேளுங்கள். மஸ்ஜித் மாயினுடைய படிக்கட்டுகளிலே கால் வைத்தவுடன் பாபா தூரத்தில் நின்ற காக்கா மகாஜனின் நண்பரை பார்த்து, நீ ஏன் வந்தாய் என்று இனிமையான வார்த்தைகளால் கேட்டார். நீங்க ஏன் வந்தீங்க என்ற இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் குடும்பஸ்தருக்கு அந்த குரல் தன்னுடைய சொந்த தந்தை தன்னை பார்த்து கேட்டது போலவே இருந்தது. நீ ஏன் வந்தாய் என்ற வார்த்தைகளை உச்சரிக்கும் விதத்தையும் பாணியையும் கேட்டு பாபாவினுடைய நண்பர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவரது மறைந்த தந்தையினுடைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் அவருக்கு வந்தன. அவரது தந்தையும் இதே பாணியிலே தான் பேசுவார். பாபாவினுடைய வசூகரிக்கும் குரல் அவரை கவர்ந்தது. இது என் தந்தையினுடைய குரல், இந்த குரல் நிச்சயமாக என்னுடைய அடையாளம், இவை நிச்சயமாக என்னுடைய தந்தையினுடைய வார்த்தைகள் என்று அவர் உணர்ந்தார். தனது தந்தையினுடைய குரலிலே பாபாவின் வார்த்தைகளை கேட்டதும் காக்கா மகாஜனினுடைய நண்பரின் இதயம் உருகியது. அவர் உடனடியாக பாபாவின் பாதங்களிலே தலை குனிந்து தனது வணக்கங்களை சமர்ப்பித்தார். அவர் தனது முந்தைய தீர்மானத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டார். பின்னர் பாபா காக்கா மகாஜனிடம் இருந்து மட்டுமே தட்சிணை கேட்டார். காக்கா தட்சிணை கொடுத்த பிறகு அவர்கள் இருவரும் தங்கள் இடத்திற்கு திரும்பி மதிய மஸ்ஜித் மாய்க்கு திரும்பி சென்றனர். மதியம் அவர்கள் இருவரும் ஒன்றாக மஸ்ஜித் மாய்க்கு சென்றனர். இருவரும் மும்பைக்கு திரும்ப வேண்டியிருந்தது. காக்கா செல்ல அனுமதி கேட்டபோது பாபா மீண்டும் தட்சிணை கேட்டார். தட்சிணை கூட காக்கா மகாஜனிடம் இருந்து மட்டுமே கேட்கப்பட்டது. பாபா 17 ரூபாய் தட்சிணை கேட்டார். ஆனால் அவர் தனது நண்பரிடமிருந்து எதையும் கேட்கவில்லை. இது காக்காவின் நண்பரை பாபா ஏன் தன்னிடம் இருந்து தட்சிணை கேட்கவில்லை என்று யோசிக்க வைத்தது. பின்னர் அவர் அமைதியாக காக்காவிடம், பாபா ஏன் உங்களிடம் மட்டும் தட்சிணை கேட்கின்றார்? இன்று காலை உங்களிடம் மட்டும் தட்சிணை கேட்டார், இப்போது உங்களிடம் மட்டும் தட்சிணை கேட்கின்றார் என்றார்.
நானும் உங்களுடன் இருக்கின்றேன். ஆனாலும் பாபா ஏன் என்னிடம் தட்சிணை கேட்கவில்லை? பிறகு காக்கா, நீங்கள் இதை பற்றி பாபாவிடம் ஏன் கேட்கக்கூடாது என்றார். இதற்கிடையிலே பாபா காக்காவிடம், அவர் உங்களிடம் என்ன கேட்கின்றார் என்று கேட்டார். பின்னர் நண்பர் பாபாவிடம், பாபா ஏன் நான் உங்களுக்கு தட்சிணை கொடுக்கலாமா என்று கேட்டார். பின்னர் பாபா, நீ தட்சிணை கொடுக்க விரும்பவில்லை, அதனால் நான் உன்னிடம் கேட்கவில்லை. நீ கொடுக்க விரும்பினால் அதை செய் என்று பதிலளித்தார். பாபா தட்சிணை கேட்கின்றார், பக்தர்கள் அதை கொடுக்கின்றார்கள். காக்காவின் இந்த நண்பர் இதை விமர்சித்து அவரை அவமதிப்புடன் கேலி செய்வார். இப்போது அதே நண்பர், நான் தட்சிணையின் கொடுக்கட்டுமா என்று கேட்டார். தன்னுடைய நண்பரினுடைய அணுகுமுறையில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை கண்டு பாபா மிகவும் ஆச்சரியப்பட்டார். கொடுக்க விரும்பினால் கொடு என்று பாபா சொன்னவுடன் காக்காவினுடைய நண்பர் உடனடியாக பாபா அதை கேட்கவில்லை என்றாலும் 17 ரூபாய் தட்சிணையை கொடுத்தார். பின்னர் பாபா அந்த நண்பரிடம், நீ பின்னர் செல்லலாம், சிறிது நேரம் இங்கே உட்காருங்கள் என்றார். அந்த நேரத்திலே பாபா அந்த நண்பரின் மனதிலே இருந்த பாகுபாட்டை நீக்குவதற்கு மர்மமான மொழியிலே சில அறிவுரையை பகர்ந்தார். பாபா முதலிலே, உங்களுக்கும் எனக்கும் இடையிலே எழுப்பப்பட்டுள்ள கற்பனையான குதர்க்கமான அந்த சுவற்றை முதலிலே இடித்து தள்ளுங்கள். எந்த மாற்றுகளுக்கும் இடமளிக்காதீர்கள். தூய்மையான மற்றும் தூய்மையான இதயத்துடன் எந்த பாரபட்சமும் அல்லது கரைபிடிந்த கண்ணோட்டமும் இல்லாமல் என்னிடம் வாருங்கள். உங்கள் இதயத்தினுடைய கதவுகளை அகலமாக திறந்து வைத்திருங்கள். பின்னர் நாம் இருவரும் தூய்மையான மனங்களை சந்திப்பது எளிதாகிவிடும் என்றார். பின்னர் பாபா அவர்களை மும்பைக்கு செல்ல அனுமதித்தார். வானத்திலே மேகங்கள் திரண்டு வருவதை கண்ட மாதவராவ், மழைக்கான தெளிவான அறிகுறிகள் உள்ளன, இந்த இருவரும் வழியிலே நனைந்து விடுவார்கள் என்றார். பின்னர் பாபா, மழை அவர்களை நினைக்காது, நீ கவலைப்படாமல் போகவிடு என்றார். பாபாவை வணங்கிய பிறகு அவர்கள் இருவரும் கோபர்கானுக்கு செல்லும் மாட்டு வண்டியிலே ஏறினார்கள். மின்னல் மின்னியது, அடர்ந்த மூடுபனி இறங்கியது, கோதாவரி நதியிலே வெள்ளமானது பெருக்கெடுத்தது. அத்தியாயம் 35. மருத்துவ மறுப்பு, அற்புத சக்தியை மகிமைப்படுத்துதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।